டேய் வினய், எல்லாம் உனக்கு விளையாட்டா போச்சுல்ல? எனக்கே இப்பதான் போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருக்க. உனக்கு மட்டுமாமா, எனக்கும் தான். இங்க பாருங்களேன், இப்பதான் நான் ஏதோ புதுசா பிறந்து வந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். ஆமா மாப்பிள, பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்க. அக்கா, நீ அழுது மறுபடியும் மாப்பிளைய டல் பண்ணிடாத என்ன? மாப்பிள சூப்பரா. மாப்பிள டேய், உன் உடம்புக்கு நல்லா இருந்துச்சு, நாம இனி எப்பவும் போல சந்தோஷமா இருப்போம். ஓகே? ஓகே ஓகே, எல்லாரும் பார்த்தாச்சுல, கொஞ்சம் எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணுங்க, அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிண்ணே. பா, நான் லாஸ்ட் 24 hours ரெஸ்ட்ல தான்ப்பா இருக்கேன். இதுக்கு மேல நான் ரெஸ்ட் எடுத்தேன்னா அவ்வளவுதான், மறுபடியும் நான் கோமாக்கு தான் போகணும். அப்பா எல்லாருமே இருக்கட்டுமே, அப்படியே ஜாலியா அரட்டை அடிச்சிட்டு இருக்கேன். ப்ளீஸ் வினய், சொன்ன கேளு, உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. அப்பா நான் நல்லா தான்ப்பா இருக்கேன், என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டு போங்களேன். ஏய், என்ன நீ தூங்கி எழுந்தவ மாதிரி வீட்டுக்கு போகணும்னு சொல்ற? உனக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, டாக்டர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நீ வீட்டுக்கு போறதா என்னன்னு சொல்ல முடியும். நீ பேசாம படுத்து ரெஸ்ட் எடு. ஓகே? அவன் தான் சொல்றானா, நீங்களும் புரியாம நின்னுகிட்டு இருக்கீங்க. எல்லாரும் வெளியில போங்க, போங்க. ஆமா, வாசுகி வா. மித்ரா, நீ எங்கம்மா போற? கூட இருந்து வினய பாத்துக்க. ஓ, ரெஸ்ட் எடுத்து கொடுக்குற டிராமா எதுக்கு தானா? ஆமாமா, நல்லா பாத்துக்கோ. ஓடா. என்னது, இன்னும் 2-3 நாளா? ஏன்? அதான் கண்ணு முழிச்சிட்டான்ல. ஐயோ வாசுகி, உனக்கு நான் எத்தனை முறை சொல்றது? அவன் என்ன காய்ச்சல் வந்தா இங்க வந்தான், கண்ணு முழிச்சதும் வீடு கூட்டிட்டு போறதுக்கு. உனக்கு மட்டும் நான் என்ன சொன்னாலும் ஏன் புரிய மாட்டேங்குது? இல்லங்க, அதெல்லாம் வேண்டாம். இந்த ஹாஸ்பிடல் அட்மாஸ்பியரே என் பையனை சரியாக விடாத. நம்ம வீட்லயே வச்சு பாத்துக்கலாம். என்ன மித்ரா? ஆமா டாக்டர், பெருசா எந்த பிரச்சனையும் இல்லனா அவரை வீட்ல வச்சு பாத்துக்கலாம்ல. நீயுமா மித்ரா? இல்ல டாக்டர், டெய்லி அப்சர்வேஷன் பண்றதுக்காக அவர் இங்க இருந்தப்போ நான் தானே பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வீட்லயும் நானே பண்றேன். அம்மா சொன்ன மாதிரி அவருக்கு இந்த ஹாஸ்பிடல் அட்மாஸ்பியர்லாம் செட் ஆகாது டாக்டர். இங்க வச்சு சமாளிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அது சரி, வீட்டு மகாராணிங்க 2 பேரும் ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் மறுத்து பேசிட்டு ஒருத்தன் நிம்மதியா இருந்துட முடியுமா என்ன? சரி, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். இல்ல டாக்டர், நான் எதுக்கு சொல்றேன்னா, புரியுதுமா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஓ, மருமக சொன்னா புரியும், நான் சொன்னா புரியாது, அப்படிதானே? உனக்கு இப்ப வினய வீட்டுக்கு கூட்டிட்டு போறது முக்கியமா, இல்ல என் கூட சண்டை போடுறது முக்கியமா? சொல்லு. இப்ப எதுக்குமா நீ கண்ணை கசக்கிட்டு இருக்க? நான் நல்லா தானமா இருக்கேன். சொல்லுவடா, ஏன் சொல்ல மாட்டேன்? நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் உயிர் போய் உயிர் வந்தது எங்களுக்கு தானே தெரியும். சரிம்மா, அத நல்லபடியா வந்துட்டார்ல, விடுங்க. வினய், நீங்களும் ஏன் அவங்கள புரிஞ்சுக்காம பேசுறீங்க? ஆமா நீ, அதான் வினய் வீட்டுக்கு வந்தாச்சுல, எல்லாரும் ஜாலியா இருங்க. நீ இல்லாம வீடே வீடு மாதிரி இல்ல வினய், இப்பதான் நிம்மதியா இருக்க. இத்தனை நாள் வீடு வீடு மாதிரி இல்லாம தியேட்டர் மாதிரியா இருந்தது. இந்த டயலாக எவன் கண்டுபிடிச்சானே தெரியல. ஐயோ, அதான் வினய் வந்துட்டான்ல, விடு, எல்லாம் சரியாயிடும். என்னப்பா, நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டேங்கிற மாதிரி பேசுறீங்க? வினய், சரி, என்ன சமைக்கலாம்னு சொல்லுங்க, டக்குன்னு ரெடி பண்ணிடுறேன். இன்னைக்கு என் பையன் வீட்டுக்கு வந்துட்டான், அதனால யாரு என்ன கேட்டாலும் கிடைக்கும். சரி, எனக்கு பிரியாணிமா. வினய், பிரியாணி எல்லாம் சாப்பிடக்கூடாது. அதுவும் இல்லாம இன்னைக்கு அமாவாசை வேற, நான்வெஜ் எல்லாம் செய்யக்கூடாது. அம்மா, ஸ்வீட் ஏதாவது செய்யலாமா? இல்ல இல்ல,
ஸ்வீட் எல்லாம் வினய் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அண்ணே, என்ன கத்திரிக்காய் குழம்பு வைப்பீங்களா, அது வைக்கிறீங்களா? ஏங்க, கத்திரிக்காய் இருக்கா இல்லையான்னு தெரியலையே ரகு. கொஞ்சம் பேசிட்டுங்க, நான் வந்துடுறேன். ஹலோ சாஹி. ராம்கே, கொஞ்சம் பேசலாமா? எஸ் பேசலாம், சொல்லு. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்தியா? பார்த்தேன். நீ என்ன நினைக்கிற? நான் நினைக்கிறது இருக்கட்டும் சாஹி, நீ தான் ஆன்காலஜிஸ்ட், கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க. நீ சொல்லு மேன். சரி, நான் உன்னை டாக்டர் நினைச்சு பேசணுமா இல்ல பேஷண்டோட அப்பாவை நினைச்சு பேசலாமா? நீ டாக்டராவே பேசு சாஹி. வினாய் கிராஸ் ஸ்டேஜ் 2. இப்போ நான் வினய்க்கு அப்பாவா பேசிட்டா? ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு கேன்சர்னு தெரிஞ்சப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு சாகி. He is in critical stage. நான் இப்ப கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சாட்டிஸ்பேக்ஷனுக்காக தான். நான் அதனாலதான் கீமோலாம் ஸ்டார்ட் பண்ணல. இருக்கிற வரைக்கும் என் பையன் சந்தோஷமா இருந்துட்டு போகட்டுமே. 1% தான் சக்சஸ் ரேட் இருக்கிறப்போ ஒரு சர்ஜரிக்காக ஏன் அவனை கஷ்டப்படுத்தணும்? ஆனா இப்போ தப்பு பண்ணிட்டோமோன்னு ரொம்ப எனக்கு பயமா இருக்கு. புரியுது ராம்கே, ஆனா நீ ஒன்று மறந்துட்ட. சக்சஸ் ரேட் வெறும் 0 இல்ல, below 1% தான். அதுல வினாய் சரியாகிற வாய்ப்பும் இருக்கு. நாம ஏன் அதை மிஸ் பண்ணணும்? இல்லடா, அதுக்கு அவன் பாடி சர்ஜரிக்கெல்லாம் கோஆபரேட் பண்ணுமான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீ எதுக்கு இருக்க? நீ தான் பண்ண வேணும். Come on, Ronki, you're a doctor. சரி, நீ ஒன்று சொல்ல. இப்ப நீ விநாயக அப்பாயில 100,000 பேஷண்ட்ஸ்ல அவன் இருக்க. சர்ஜரி பண்ணா குறைச்சிக்க 1%க்கும் கம்மியா சான்ஸ் இருக்கிற ஒரு கேன்சர் பேஷண்ட். அப்ப நீ என்ன பண்ணுவ? அவனை சர்ஜரிக்கு புஷ் பண்ணுவியா இல்ல அப்படியே விட்டுருவியா? இல்லடா, கீமோவோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் நான் கேட்டதுக்கு பாப்போம். அது கண்டிப்பா சர்ஜரிக்கு புஷ் பண்ணதான் பாப்பேன். ஏன்னா டெத் கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அதுக்கு சர்ஜரியாவது பண்ணி பார்த்துடலாமேன்னு. எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட். உன் பையன் அவனுக்கு வலிக்கும் இதெல்லாம் யோசிக்காத. அவன் முன்ன நம்பிக்கிற ஒரு பேஷண்ட். அவனுக்கு ஆஸ் பர் ப்ரொசீஜர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. இதுவே லைட். லேட்னா எனக்கு புரியல. இதே மாதிரி போனா அவன் மேக்சிமம் 1-2 monthsல next stage போயிடுவான். Nobody can help. So chemo start பண்ணி surgery பண்றது பாசிபிளா எப்ப பண்ணலாம்? என்கிட்டே வா, சும்மா நடிக்காத மித்ரா, பேசாம சாப்பிடு. என்னாச்சு மித்ரா? தண்ணி பார்த்து.
டேட்டை பார்த்து சாப்பிடுங்கன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இப்ப நீ எங்க நினைப்ப வச்சுட்டு சாப்பிடுற? நான் கரெக்டா தான் சாப்பிடுறேன். ஆனா யாரோ என்ன நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் புறையேறுது. ஓ இல்லையே. ஏய், பக்கத்துல நான் இருக்கும்போது உன்னை பத்தி வேற யாரும் நினைக்க முடியும்? ஆ? ஓ புரிஞ்சிருச்சு. உன்னை யார் நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா நாம இப்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு யாரோ பொறாமப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் உனக்கு புறையேறிச்சு. டேய், நீ சாப்பிடு, நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. நான் நினைச்சது வினய்க்கு கேட்டுருச்சா? கரெக்டா சொல்றான். ஓகே மித்து, எனக்கு இது போதும். என்னால இதுக்கு மேல இங்க உட்காந்து சாப்பிட முடியாது. நான் வரேன். இருங்க என்ன? இருங்க. என்ன சாப்பிட்டீங்க அதுக்குள்ள போதும்னு சொல்றீங்க? பேசாம உட்காரணும். இத சாப்பிட்டு தான் கை கழுவ போகணும். என்னால முடியலதான், என்ன பண்றது? அதான் நீ சொல்லிட்டல, நான் சாப்பிடுறேன். ஹாஸ்பிடல்ல கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு. அதான் இவங்களுக்குள்ள இவ்ளோ நெருக்கம் வந்துருச்சு. இத வளர விடக்கூடாது. அதானே இவ எப்பேற்பட்ட கைகாரி. என்ன மந்திரத்தை போட்டாலும் யார் கண்டா? என்னம்மா, எல்லா போட்டோஸ்லயுமே மித்ரா மட்டும் தான் இருக்கா? என்ன காணவே காணோம்? பிடிக்கலன்னு சொல்லிட்டு போஸ் மட்டும் எப்படி எல்லாம் கொடுத்திருக்க? நான் தான் அப்பையில இருந்து சொல்லிட்டு இருந்தேன்ல, இவனுக்கு மித்ராவை பிடிக்கும்னு. சரி, நீங்க பாத்துட்டு இருங்க. நான் போய் காஃபி கொண்டு வரேன். காஃபிக்கு என்னம்மா அவசரம்? வா, ஆல்பம் பார்த்துட்டு போலாம். இல்ல டாக்டர், அத நான் அப்புறமா பாத்துக்கிறேன். அக்கா நம்ம கூட எல்லாம் பாக்குறதுக்கு வெக்கப்படுற போல இருக்கு. அதான் தனியா போய் பாத்துக்கலான்னு நினைக்கிறாளோ என்னமோ. சரி, நான் போய் காஃபி கொண்டு வரேன். தேதியை மட்டும் மறந்துடாதீங்க. கரெக்ட் டைமுக்கு வந்து சேர்ந்துருங்க. சரி, அப்ப நான் வரட்டுங்களா? வரேன். அம்மா வரமா, வரப்பா. உமா, நமக்கு நல்ல காலம் வந்துருச்சு. வீடு தேடி வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போறாங்க. கடவுள் நம்மளுக்கு நல்ல வழி காட்டுறாரு. ஏங்க, அந்த குணாலன் கிட்ட நம்ம வாங்கின கடன் அடைச்சாச்சுல, அப்புறம் எதுக்கு இன்னும் அவன் கிட்ட சகவாசம் வச்சிட்டு இருக்கீங்க? நான் எங்கடி அவன்கிட்ட சகவாசம் வச்சிட்டு இருக்கேன்? அப்புறம் எப்படி நீங்க கேட்டரிங் பிசினஸ் ஆரம்பிச்ச விஷயம் அவனுக்கு தெரியும்? அது எப்படி எனக்கு தெரியுமா? ஊர்ல யாராவது ஒருத்தர் சொல்லிருப்பாங்க. எனக்கு என்னமோ நீங்க ஏதோ தப்பா பண்ற மாதிரி ஆரம்பத்துல இருந்தே தோணிக்கிட்டு இருக்க. பாத்துக்கோங்க, சொல்லிட்டேன். அந்த குணாலன் நம்மள நெருங்கின சொந்தம், வேண்டப்பட்டவங்கன்னு சொல்றான்னா அவன் மனசுல ஏதோ திட்டத்தோட இருக்கான்னு நினைக்கிறேன். அது புரியாம நீங்க அவன்கிட்ட போய் உறவாடிக்கிட்டு இருக்கீங்க. பாத்துக்கோங்க, அது நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்ல. அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் வரல, நீங்க போங்க. மித்ரா, என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க?
உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க போங்க. இப்ப எதுக்காக மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கா? ஒருவேளை தாரா வந்து பேசிட்டு போனதுல கடுப்பாயிட்டாலோ இருக்கலாம். இந்த பொண்ணுங்களே இப்படிதானே. மித்து, நீ ஏன் இப்படி வந்து உட்காந்துருக்கன்னு எனக்கு தெரியும். எந்திரிச்சு வா, நம்ம எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். நான் இப்படி உட்கார்ந்து இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். ஏய், தாரா வந்து பேசிட்டு போனது பிடிக்காம தானே நீ இப்படி வந்து உட்காந்துருக்க? ஆமா, தாரா என்னோட எனிமி பாருங்க. அவ வந்துட்டு போனது எனக்கு பிடிக்காம இருக்கிறதுக்கு. அவ உங்க எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட், உங்களுக்குள்ள 1000 இருக்கும். எனக்கு என்ன வந்துச்சு? இவ ஏன் இப்படி வந்து உட்காந்துருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தாரா என்ன ஹக் பண்ணது இவளுக்கு பிடிக்கல. பொசசிவ்னஸ். இப்ப நீ என்ன பேசினாலும் அவ சமாதானமே ஆக மாட்டா. இந்த விஷயத்துல நீ பேசாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. வினய், இப்படியே ஒதுங்கி போயிடுறா. சரி, ஓகே மித்தோ, நீ பொறுமையா வா, நான் ரூம்ல இருக்கேன். ஹலோ, என்ன தப்பிக்கலான்னு பாக்குறீங்க? உங்க எக்ஸ பத்தி பேசினதும் உங்களால தாங்கிக்க முடியலையோ? ஏய், அவ என்னோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. நான் இப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அதெல்லாம் காதலே இல்லைன்னு தோணுது மித்து. இதெல்லாம் தாராவுக்கும் தெரியும். இருந்தாலும் நாங்க 2 பேருமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஏதோ அந்த உரிமையில என்கிட்ட அப்படி நடந்துக்கிறா, அவ்வளவுதான் மித்து. நீ வேற எதுவும் தப்பா நினைச்சுக்காத. இதுல நான் தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்களாச்சு, உங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆச்சு, எனக்கு என்ன? ஆமா, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு வெறுப்பாகுற? இங்க பாரு மித்து, நீ நினைக்கிற மாதிரிலாம் தாரா தப்பானவ கிடையாது. ஏதோ சின்ன பொண்ணு, தெரியாம நிறைய தப்புகள் பண்ணிட்டா. இப்ப அத ரியலைஸ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கா. நாம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தானே சரி. அதோட அவளுக்கு நம்ம ஃபேமிலியை விட்டா வேற யாருமே கிடையாது மித்து. நம்ம ஃபேமிலி மட்டும்தான் அவளுக்கு ஒரே ரிலேட்டிவ் நினைச்சு இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருக்கா. திடீர்னு நாம பிரிஞ்சது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. மித்து, என்ன நீ நம்பணும்னு நான் சொல்றதை விட அவளை நீ புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஐயோ, எல்லாம் ஓகே தான். ஆனா அதுக்குன்னு எல்லாரும் முன்னாடியும் உங்களை அவ வாடா போடான்னு பேசுறது, ஸ்ட்ரெயிட்டா ஒரு ரூமுக்கு வரேன், யாராலையும் என்ன தடுக்க முடியாதுன்னு பேசுறதெல்லாம் சரியா? இந்த பொண்ணுங்களோட பொசசிவ்னஸ் இருக்கே, ஐயோ. இப்ப அவ எது சொன்னாலும் அது சரின்னு தலையாட்டுறது தான் இந்த பிரச்சனைக்கு ஒரே சொல்யூஷன். சித்து, ஆல்பம்லாம் தனியா பார்த்தா போர் அடிக்கும்டா. ஒரு 2-3 பேர் சேர்ந்து சும்மா அப்படியே கலகலன்னு கலாச்சிட்டு பார்த்தோன்னு வச்சுக்கேன், சூப்பரா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஆமா, அப்ப ஏன் நீ மட்டும் வந்த? இன்னும் 2 பேரை கூட்டிட்டு வர வேண்டியதானே? ஆமால, யார கூப்பிடலாம்? ஹேய் மித்து, இங்க வா, இங்க வாடா. உட்கார மித்து, நம்ம ஆல்பம் பாப்போம். நீங்க பாருங்க, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். அப்புறம்லாம் இல்ல, இப்பயே பாக்கணும். நீ கூட காலையில இருந்து ஃபுல் ஆல்பம் பாக்கல. வா மித்து, வா உட்காரு. என்னடா, ஓகேவா? ஆள் வந்தாச்சு. போட்டோஸ் ஒண்ணு கூட குவாலிட்டியாவே இல்ல, எல்லாம் செல்போன்ல எடுத்த மாதிரி இருக்கு. இதுக்கு பேசாம நானே போட்டோ எடுத்திருக்கலாம். என்ன லவ்ஸா? எந்திரிச்சு போங்க.
வெளியில போனாதான் லவர்ஸ் தோலை தாங்க முடியலன்னு பார்த்தா இங்கேயுமா எந்திரிச்சு போறீங்களா இல்லையா அப்ப? டேய், சிது ப்ளீஸ்டா கோச்சிக்காதடா. நாங்க சும்மா ஜஸ்ட் அப்படியே பாத்துக்கிட்டோம் அவ்வளவுதான்டா. சரி சரி, ஆல்பத்துல எப்படி எங்க 2 பேரோட ஜோடி பொருத்தம் சும்மா சூப்பரா இருக்குல்ல? இருக்கும். உண்மையை சொன்னா நீ காண்டாயிருவ. பரவாயில்லையா? பரவாயில்ல பரவாயில்ல, சொல்லு. அண்ணி இருக்க அழகுல நீ பாதி கூட இல்ல. ஏய், சுமாராதான் இருக்க. டேய் அண்ணா ஆக்சுவலா எந்த ஆங்கிள் எடுத்தாலும் அழகா தான்டா இருப்பேன். ஆனா பாரு, இந்த போட்டோகிராஃபர் இருக்கானே ஒழுங்காவே எடுக்கல. சும்மா எல்லாமே வேஸ்ட். தத்தி பசங்க. முடியலடா சாமி. இதுக்கு தான் நான் தனியா பாக்குறேன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்து முடிங்க, அப்புறமா நான் பாத்துக்கிறேன். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? என்ன பிசினஸ் பண்ண போறாராம்? கேட்டரிங் பிசினஸ் தான். சென்னையில ஏதோ கல்யாண வேலைக்கு போனாருல்ல, மறுநாள்ல இருந்தே அந்த பேச்ச பேச ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை அம்மாவே எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆமாமா, நானும் அத பத்தி கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், மறந்தே போயிட்டேன். யாரோட கல்யாணத்துக்கு வந்தாரு? யாரு கல்யாணம்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏதோ பெரிய பணக்கார வீட்டு கல்யாணமா, பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. உனக்கு கல்யாணம் பண்ணும்போது அந்த மாதிரி தான் பண்ணணுமா, அதனாலதான் இப்ப பிசினஸே பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்றாரு. எனக்கு கல்யாணம் பண்ண அந்த மாதிரி தான் பண்ணணுமா? அப்போ அன்னைக்கு கல்யாணத்துல என்ன பாக்கல. ஆனா நீயே முடிவு பண்ணிக்காத மித்ரா, முழுசா கேட்டு கிளியர் பண்ணிக்கோ. ஓஹோ, அந்த கல்யாணம் அவ்வளவு பிடிச்சிருக்க அப்பாவுக்கு? ஆமா ஆமா, என்னமோ அவர் வீட்டு கல்யாணம் மாதிரி அத பத்தியே தான் பேசிட்டு இருந்தாரு. என்ன மாப்பிள்ளைய தான் பார்த்தாராம், கடைசி வரைக்கும் கல்யாண பொண்ண பார்க்கவே முடியலன்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தாரு. என்னத்த சொல்ல, ஆசையெல்லாம் பெருசாதான் இருக்கு. ஆனா அந்த ஆண்டவன் தான் வழிவிடுற மாதிரி தெரியல. அம்மா, என் கல்யாணத்தை பத்திலாம் யோசிக்காதீங்கன்னு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஏண்டி, பிள்ளைங்க கல்யாணத்தை பத்தி யோசிக்காம பெத்தவங்க வேற எதை பத்தி யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அம்மா வேற நேரம் காலம் தெரியாம. சரிம்மா, எனக்கு வேலை ஆரம்பிச்சிருச்சு, நான் நைட்டு கால் பண்றேன், நீ வை. சரி, மறக்காம கூப்பிடு. என்ன தாரணி உன் கூட ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இருந்தா? சரிம்மா, நான் கூப்பிடுறேன். சரிம்மா. ஆண்டவா, பெரிய பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்தி விட்டுருக்க, உனக்கு பெரிய நன்றி. என்ன முத்தோ, மறுபடியும் அதே மொக்க கவிதையா? என்ன பழக்கம் இது? இன்னொருத்தவங்க பர்சனல எட்டி பாக்குறீங்க? சரி, நான் பார்க்கல. நான் வேணா கண்ண முடிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு. மித்து, உனக்கு பிடிச்ச கண்ட்ரி இது? நான் தமிழ்நாடு தாண்டி எந்த கண்ட்ரிக்கும் போனதே இல்லை. ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போய் அத பாத்திருந்தா தானே அது எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்ல முடியும். என்னமோ பெருசா புத்திசாலித்தனமா பதில் சொல்ற மாதிரி நினைப்பு. ஏன் இந்த சினிமாலாம் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஃபாரின் கண்ட்ரி பார்த்ததே இல்லையா? பாத்திருக்கேன். அப்படி பார்த்தா எனக்கு நிறைய நாடுகளும் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்காக கேக்குறீங்கன்னு சொல்லுங்க, நான் எனக்கு பிடிச்ச கண்ட்ரிய சொல்றேன். சும்மா அப்படியே நம்ம 2 பேரும் ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம்னு கேட்டேன். ட்ரிப்னா? மித்து, ஹனிமூன் ட்ரிப் தான். 2 பேருமே அப்படியே ஜாலியா போயிட்டுலாம். இப்போ என்ன சாருக்கு திடீர்னு ஹனிமூன் யோசனை வந்திருக்கு? சும்மாதான் அப்படியே லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிருக்குல, அதான். ஹலோ, வசந்தி ஆண்டியா? என்னது வசந்தி ஆண்டியா? ஹலோ, யாரு மணி? நான் ஒன்னும் ஆன்டி எல்லாம் இல்ல. ஹலோ ஹலோ, வந்துட்டாளா? ஆண்டி ஆண்டி, நான் தாரா பேசுறேன். தாராவா? இவ எதுக்கு எனக்கு கால் பண்றா? ஹலோ, என்னன்னு கேப்போம். ஆண்டி ஆண்டி லைன்ல இருக்கீங்களா?
இருக்கேன். சொல்லு தாரா, நீ எப்படி இருக்க? என்ன திடீர்னு போன் எல்லாம் பண்ணிருக்க? சும்மாதான் ஆண்டி உங்ககிட்ட பேசணும்னு. ஓ, சொல்லு தாரா, என்ன விஷயம்? எனக்கு யார நம்புறது யார நம்ப வேண்டான்னு ஒண்ணுமே புரியல ஆண்டி. எல்லாருமே செல்ஃபிஷா இருக்காங்க. ஆமா தாரா, என்ன செய்யறது? எல்லாரும் நம்மள மாதிரியே இருப்பாங்களா? ராமகிருஷ்ணன் அங்கிளோட எங்க அப்பா பிரச்சனை பண்ணதுல இருந்து எங்க அப்பா சரியா சாப்பிட மாட்டேங்கிறாரு, தூங்க மாட்டேங்கிறாரு. தப்பு பண்ணிட்டேன்னு புலம்பிக்கிட்டே இருக்காரு. இதுல என்னமா தப்பு இருக்கு? கேன்சர் வந்த பையனுக்கு யாருதான் பொண்ணை கட்டி கொடுப்பாங்க? அவர் செஞ்சதுல எந்த தப்பும் இல்ல. அவரை முதல்ல கவலைப்படாம இருக்க சொல்லு. இதேதான் ஆண்டி, நானும் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன். எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப், அதனாலதான் அவரால் தாங்கிக்கவே முடியல. சரி தாரா, இப்ப இதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்ற நீ? அதான் ஆண்டி, நானும் அங்கிள் ஃபேமிலியும் எங்க ஃபேமிலியும் சேர்த்து வைக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். ஆனாலும் அது பழைய மாதிரி ஆக மாட்டேங்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மித்ரா தான் ஆண்டி. இப்பதான் நீ விஷயத்துக்கே வர. என்னால யார்கிட்டயும் மனசு விட்டு நிம்மதியா பேச கூட முடியல. எப்ப பார்த்தாலும் நந்தி மாதிரி கூடவே இருக்கா. இப்பெல்லாம் அந்த வீட்ல என்ன யாரும் மதிக்கவே மாட்டாங்க ஆண்டி. அந்த மித்ரா வைக்கிறது தான் சட்டமா இருக்கு. அந்த வீட்லயே நீங்க மட்டும்தான் கொஞ்சம் சென்சிபிளான ஆளா தெரியுறீங்க. அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு. என்னம்மா நீ? நானே இந்த வீட்ல ஒட்டிக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு எனக்கு தெரியலையே. எனக்கு என்னமோ அந்த மித்ரா மேல சந்தேகமா இருக்கு. அவ யார் என்னன்னு இது வரைக்கும் தெரியவே இல்ல. திடீர்னு வந்து இப்படி ஒரு தியாகத்தை பண்ண அவளுக்கு என்ன தலையெழுத்தா? அவ கண்டிப்பா ஏதோ ஒரு பிளானோட தான் அந்த வீட்லயே இருக்கா. ஆமா, பெருசா என்ன பிளான்? வினைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா மொத்த சொத்தையும் சுருட்டிடலாம். அதுதான் பிளான். அவ காசுக்காக தான் இதெல்லாம் பண்றான்னு எனக்கும் தெரியும் ஆண்டி. ஆனா அது நம்ம சொன்னா இவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே இதெல்லாம் சொல்ல போய் தான் நான் வேண்டாதவளா ஆயிட்டேன். மறுபடியும் ஆதாரம் இல்லாம போய் எதையாவது சொல்லி நம்ம அடி வாங்கிடக்கூடாது. அதனால நான் இங்க இருந்து ஒண்ணுமே பண்ண முடியாது ஆண்டி. நீங்க அதே வீட்ல இருக்கீங்க. உங்களால அவ பண்றது எதையாவது ஸ்மெல் பண்ண முடிஞ்சா எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா ஆண்டி ப்ளீஸ்? அப்ப என்ன இந்த வீட்ல இருந்துகிட்டு உனக்கு ஸ்பை வேலை பார்க்க சொல்ற, அப்படிதானே? ஐயோ ஆண்டி, அப்படியெல்லாம் இல்ல. மித்ரா நல்லவே இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுனால எனக்கு என்ன ஆக போகுது? நீ எல்லாம் ஒரு மனுஷனை தட்ட தூக்கிட்டு வந்து நிக்கிற. மாமியாரே, அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. முன்னாடி கொஞ்சம் முடி கொட்டிச்சுன்னா கலவன் ஆயிடும்னா. கல்யாணம் நடந்த நாள்ல இருந்து கரெக்டா 10வது மாசம் உங்க கையில பேரம் பேத்திய கொண்டு வந்து கொடுக்கறதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. மாமியார் மாமனார் முன்னாடி இப்படிலாம் பேசுறதுக்கு எனக்கு குச்சமா இருக்குடா. இனிமேல் இப்படிலாம் பேச வைக்காதீங்க. சரியா? சரியா? ரொம்ப நல்லா தள்ளி போட வேணாம். வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுப்போம். உங்களுக்கு ஒத்த பைசா செலவு இல்ல. மொத்த செலவும் இந்த மாப்பிள்ளையுடைய தான். ஆமா, முதல்ல இந்த தட்டை வாங்கிக்கோங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. நீங்க கிளம்புங்க. என்ன ராஜேந்திரா, எல்லாத்தையும் மறந்துட்டியா? ஒழுங்கா தட்டை வாங்கிக்கோ. இல்ல ஏய் மாமா, தட்டை வாங்குறது ஹெல்ப் பண்ணுங்கடா. மாமா மாமியார் கூட சேர்த்து ஒரு போட்டோ எடுறான். சந்தோஷம், மகிழ்ச்சி. நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. அடுத்து கெட்டி மேலதான். ஓகே, நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஜாலியா இருங்க. பார்க்குமா? வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வாங்கடா. சரி.
எப்படா சூப்பர்ண்ணே. என்னடா இவ்வளவு காலையிலே வந்திருக்க? வினய் ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப நான் ஊர்ல இல்லல்ல, அதான் அவனை பார்க்க முடியல. நேத்து நைட்டு தான் வந்தேன். அதான் கோர்ட் டைம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு போயிடலாம்னு நினைச்சேன். உடனே அவசரமா வந்து பாக்கணும்னு என்னென்ன இருக்கு? நாங்க என்ன தப்பாவா நினைச்சுக்க போறோம்? நீங்க தப்பா நினைச்சுப்பீங்கன்னு நான் வரலாமா? எனக்கு வினய பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். நீங்க 2 பேரும் கேள்வி கேட்கறத பார்த்தா ஏன்டா வந்தான்னு நினைக்கிறீங்க போல. டேய் தர்மா, இப்படி குதர்க்கமா யோசிக்காதன்னு 1000 தடவை சொல்லிட்டேன்டா. ஏன்டா ஏன் இப்படி இருக்க? மித்ரா, உட்காரு. ஏன் நின்னுட்டு இருக்க? இல்ல பரவாயில்ல. அட உட்காரு, வா. ஒரு 2 days எங்களை எல்லாம் பயமுறுத்திட்டான்டா இவன். எங்களுக்கெல்லாம் உயிரே இல்ல இவன் கண்ணு முழிக்கிற வரைக்கும். இப்பெல்லாம் ஓகே தானே ராம்கி? இப்போதைக்கு ஓகே தான். ஆனா இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் ஸ்பீட் அப் பண்ண வேண்டியிருக்கு. கீமோ ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். சரி சரி, இப்ப எதுக்கு அதை பத்திலாம் பேசிட்டு இருக்கணும்? அதான் சரியாயிடுச்சுல, சும்மா ஜாலியா அதை பேசலாமே. வினய், நாங்க என்ன ஜாலியா பேச முடியும்? நீ பேசு. இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்கீங்க, இல்வாழ்க்கெல்லாம் எப்படி போகுது? அது எப்படி போகுதுன்னு தெரியாது அங்கிள். ஆனா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். மித்ரா மாதிரி ஒரு வைஃப் கிடைக்கிறதுக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அங்கிள், அதுக்குதான் உங்களுக்கு தான் நான் மெயினா தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு எதுக்கு வினய் தேங்க்ஸ்? ஆமா, நிச்சயமா அப்பாக்கெல்லாம் கண்டிப்பா அந்த ஐடியா வந்திருக்க போறதில்ல. மித்ராவை எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு கண்டிப்பா நீங்க தான் யோசிச்சிருப்பீங்க. அதுக்கு தான் இந்த தேங்க்ஸ். எப்படா இப்படி கரெக்டா சொல்ற? எல்லாம் ஒரு அப்சர்வேஷன் தான் ராம்கி. நீ சொல்றது கரெக்ட் தான் வினய். இந்த கல்யாணத்துல ஒரு பெரிய பங்கும் பொறுப்பும் எனக்கு இருக்கு. அத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஆனா வினய் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ மித்ரா தாண்டா பாவம், ரொம்ப துடிச்சு போயிட்டாடா. ஓ ஆமா, பின்ன ஹஸ்பண்டுக்கு இப்படி ஆயிருச்சுன்னா எல்லா பொண்ணுக்கும் இருக்கிறது தானே. அப்படியா? ஆமாண்ணே, 2-3 நாள் ஹாஸ்பிட்டல்லே இருந்து சாப்பிடாம தூங்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா பாவம். வினய்க்கு முடியாதது ஒரு சின்ன பிரச்சனை தான். ஆனா வாசுகிய சமாளிக்கிறது தான் இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய பிரச்சனை. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கா. நானே ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆகி கத்தி, பாவம் அந்த கலவரத்திலையும் மித்ரா மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணி ஏன் அம்மாவை திட்டுறீங்க, அவங்க பாவம்னு சொல்றா. அவ்வளவு பாசம் மாமியார் மேல. பரவாயில்லையே, உனக்கு டாக்டர் மேல மட்டும்தான் பாசம் இருக்குன்னு நினைச்சேன். என் மேலயும் அன்பெல்லாம் இருக்கா? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானே. அடேங்கப்பா, ஒரு பெரிய ஐஸ் ஃபேக்டரி தூக்கி வச்சிட்டா போல இருக்கு. பரவாயில்ல ராம்கி, எங்க அவசர அவசரமா பொண்ணை பிக்ஸ் பண்றோம், செட் ஆகுமோ இல்லையோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா மித்ரா உங்க எல்லார் கூடயும் நல்லா செட் ஆயிட்டா. கெட்டிக்கார பொண்ணுதான். நான் தான் அப்போ இருந்தே சொல்றேனே, மித்ராவை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு. எனக்கு எல்லாம் எப்ப மித்ரா தான் பொண்ணுன்னு தெரிஞ்சதோ
அப்பவே பாதி கவலை தீர்ந்துருச்சு. அம்மா எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். சரிம்மா. மாமா, மித்ரா தான் பயப்படுறால, அவளை எதுக்கு இப்படி கட்டாயப்படுத்திட்டு இருக்கீங்க? வேணும்னா நம்ம வினய போக சொல்லுங்க. ஐயோ, எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சாலே பயங்கரமா வாமிட் வந்துடும். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கப்பா. மித்ரா தான் அதுக்கு பெர்ஃபெக்டான ஆளு, நீங்க அவளே போக சொல்லுங்க. அதுக்கு பேசாம மாமாவே இன்டர்வியூ பண்றதுதான் கரெக்டா இருக்கும். நான் ஃப்ரீயா இருந்தா போக மாட்டேனா? நாளைக்கு ஃபாரின் டாக்டர் ஒருத்தர் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அவரை மீட் பண்றதுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்குமா? ஓஹோ, இந்த சான்ஸ் மிஸ் பண்ணா இன்னொரு முறை கிடைக்காது. ஷெட்யூல் பண்ண இன்டர்வியூவையும் கேன்சல் பண்ண முடியாது. மித்ரா, நீ தான் வீட்ல இருக்க போர் அடிக்குதுன்னு சொன்னல, அப்புறம் என்ன தயக்கம்? டாக்டர், எனக்கு இது சரியா வருமான்னு தெரியல. மித்ரா, ஏன் தயங்குற? குடத்துக்குள்ள ஏத்தி வச்ச விளக்கு மாதிரி உன்னை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் தானே, போயிட்டு வா. நாளைக்கு மட்டும் இல்ல, இனிமே எப்ப நீ ஃப்ரீயா இருக்கியோ அப்பப்ப ஹாஸ்பிடல் வந்து நிர்வாகத்தை பாத்துக்க ட்ரெயின் ஆயிக்குமா. நீ ஹாஸ்பிடல்ல இருந்த வரைக்கும் எனக்கும் கொஞ்சம் வாரம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சுல்ல, இப்ப நீ இல்லனதும் பழைய மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்ற? ஓகே டாக்டர், நாளைக்கு நான் ஹாஸ்பிடல் வரேன். நீ நாளைக்கு ஹாஸ்பிடலுக்கு போனா தானே இன்டர்வியூ கேடர்ல உட்காருவ. நாளைக்கு பாத்துக்க.